ஏன் கிளம்பி இப்படி பண்ற? உன்கிட்ட சொன்னனா இல்லையா? மழை மேகமா இருக்குது, கருத்துக்கிட்டு வருது, கருங்கும்னு வருது, எப்ப அடிச்சிட்டு ஊத்துதுன்னு தெரியல, எப்ப வெயில் போடுறதுன்னு தெரியுதுல. இந்த விறகு மட்டும் அள்ளி வச்சிருன்னு சொன்னேன். நீ அள்ளி வச்சிருப்ப நினைச்சிட்டு நானும் விட்டுப்புட்டேன். பார்த்தா முடி நனைஞ்சு வை கிடக்குது. இப்ப பத்த வைக்கிறதுக்கு எப்படி சிரமப்படுறேனா? கஞ்சத்தனை முடிச்சுக்கிட்டு அற்பா பூ பூ பூன்னு முக்கிட்டு கிடந்தா உதவே வேணும். போயில இருந்து சாவனப்ப என்ன பண்றது? 3 மாசம் ஆகி போச்சு. பச்சை லிட்டர் சொட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு தொடச்சு வச்சுக்க. சிலிண்டரை வாங்கி பூசை பண்ண வச்சுக்க. அதை போய் தோட விடுறா இல்ல. இப்படி மட்டும் வெண்ணி போட்டு குடிப்போம்னு போனா எனக்கு வந்து பிசாசா கத்துற. இப்படி டீ போடுவோம்னு போனா பேய் மாதிரி கத்துற. அப்ப உதவே வேணும். குடல் வாழுங்க வாய் வலி அந்ததே விழுவும். ஆமா, மழை பெஞ்சு வேற நினைக்கிறதுக்கு எங்கிட்ட அள்ளி வைக்கிறதா? புள்ள விட்டு இருக்கும்போது எங்கிட்ட அள்ளி வைக்கிறது? பூச்சி வட்டை எதுவும் வீட்டுக்குள்ள வந்துடாது. கேள்வி கொழுப்ப பத்தியலா கொழுப்ப இம்பிட்டு விறகு காட்ட வீட சுத்தி விறகு கிடக்குது. அடுப்பு பத்த வைக்க கூடாதா? ஒரு டவுன் மாதிரி உங்களுக்கு டொக்குன்னு பத்த வச்சு உங்களுக்கு சோறு குழம்பு ஆக்கி போடலையாம்ல? கலவி அங்க என்ன முணுமுணுப்பு? முணுமுணுக்கிறாங்க முணுமுணுக்கு. ஒண்ணுமில்லடி ஒண்ணுமில்ல. என்னத்த முணுமுணுத்துறாங்க? உங்ககிட்ட முதலாளி அம்மா கிட்ட பேசி பெற முடியுமா? தைரியமா பேசி இப்படித்தான் தப்பிச்சுட்டு இந்த வீட்டுல ஒரு வாய் சோத்தை தின்ற முடியுமா? முணுமுணுக்கிறது அப்புறம் வந்து என்னன்னு கேட்டுப்புட்டா அப்படியே ஒண்ணுமில்ல நடிச்சிடுறது. பாத்துக்கிறேன் உன்னை நானும் பாத்துக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கதா வீட்டுல கிளம்பி கிட்டலாம் இருந்துச்சுன்னா பூசுன்னு உட்காராதுங்க, ஆசுன்னு உட்காராதுங்க. அதனோட எடுத்துறீங்க இதனோட எடுத்துறீங்க, அப்படி தெரியுங்க இப்படி தெரியும். யார் வீட்டு கிளம்பிங்க அதிசயமா இருக்குது பொண்ணா? நீ கல்யாணம் பண்றது பொண்ணு மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்படியே அங்கே உட்கார்ந்து இடத்த அசைவது இல்லை. யார் கிளம்பி அந்த ரெண்டு பாத்திரமா இம்புட்டு நேரம் தேய்னு பல பழக்கிறீங்களோ பல பலன்னு புள்ள பேர் மண்ணுக்குள்ளே கிடந்துக்கிட்டு இருக்கேன். டவுசர் போடாம இருக்கிறான் பாரு. பாரு மண்ணு உள்ள பேச அது வேற பிரச்சனை. எதுவும் அவனுக்கு அப்புறம் ஒத்துக்கிறாது மண்ணு வேற. அப்புறம் மேலுக்குள்ள தடிப்பு சேப்பு சேப்பா வந்துருது. நைட்டு ஃபுல்லா அறுப்பு பிச்சுக்கிட்டு கிடப்பேன். பிள்ளைய தூக்கிட்டு போ கிளம்பி சீக்கிரம் வரசா. அடி போடி பிள்ளைனா காடு கரை மேடு மண்ணு மட்டைன்னு அப்படி இப்படி தாழ்ந்து இருந்துதான் விளையாடுறது தெரியாம. அதுவே நல்ல ஆரோக்கியமா இருக்குமா? இப்படி தொட்டவனையே புண்ணு வருது ஆத்தாடின்னு பொத்தி வளர்க்கறவளுக்கு தான் எல்லா சீட்டு ஜாலங்க வரும். அடி சும்மா அட இங்க வத்தியாடி அடியே என் வீட்டுக்காரி இங்க வத்தியா? இத்தனை வருஷம் ஆகி போச்சு. யா சீரு கொண்டுட்டு வந்த செம்பு எப்படி இருக்கு பத்தியா? வள இருக்குது. இலக்கி அப்படி வச்சிருக்கேன். என் பேர்ல எல்லாம் எழுதி இருக்காங்க. எங்க அப்பா அத்தா வேணாவுக்கு வேணா இல்ல நாவுக்கு லானா தாய் வெள்ளத்தாயின்னு எழுது பத்தியா? கிளவி என்ன நான் சீரியர் பார்த்த மண்டம் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறிய குத்துனே? எல்லாம் ரொக்கமா சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் அப்படின்னு 50,000 ரொக்க பணமா வாங்கிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிய பாத்திரம் கொண்டு வரல உங்களுக்கு குத்தி காமிக்கிறாங்களா? அப்படியே குத்தி போடுவேன் கண்ணுல. புரிஞ்சா சரிதே. ஆமா என்னத்த கொண்டு வந்து விட்டா பண்ணம் இல்லாதவன் ஆடுறதுங்க தொண்டராசு மாதிரி இருக்கு. ஐயா அவன்கிட்ட மட்டும் காசு எல்லாம் வாங்கியிருக்கோம்னு சொன்னா வந்துட்டானா ஆத்தாடி அவளை மாட்டி விட்டு நம்ம ஓடி போயிருவான். நம்மளுக்கு தேவையா இது? லூசு கிளவி நல்லா தானே இருந்துச்சு. ஏன் இப்படி ஒண்ணும் சொல்லலையே? நான் ஏன் இப்படி எடுவிட்டு தெரிச்சு ஓடுது? ஏ கிளவி கிளவியோ பாத்திரத்தை கழுகாம ஏன் போற? கழுகுற பாத்திரத்தை எடுத்துட்டு போகாம ஏன் இப்படி வெடுக்கடி நின்று ஓடுற? ஐயோ இவனா? அண்ணே தொண்டரசனே வாங்கனே. என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? காசு கீசு வாங்க முடியல. ஏன் வீட்டு பக்கமே வரலையேன்னு கேக்குறது. காசு பணம் வாங்கி போட்டா என்ன இந்த பக்கம்னு கேக்குறது. கொடுத்தது யாவும் இருக்கா இல்லையாமா? ஐயா அட போங்க டேங்கடி. நான் அப்படி சொல்லுவேனா? ஏன் வரிய போறேன்னு சொல்லுவேனா? என்னைய பத்தி அப்படி நினைக்கிறீங்க? நம்ம பழக்கம்லாம் அப்படித்தானா? மழை தண்ணிமா சேரி ஜகதிமா கிடக்குது. அதனால என்ன அவசரமா என்ன இந்த பக்கம்னு கேட்டனே. நம்ம பழக்கலாம் இருக்கட்டும். இந்த புள்ள ஆஸ்பத்திரியில பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா காசை தந்துறேன்னு வாங்கினேன். இப்ப புள்ளைய எதிர்த்து உட்காந்து பிடிச்சி இன்னும் 2 நாள்ல நடந்து போறோம்ல நடந்து விட்டா படிக்கிறதுக்கு ஓடி போயிருப்பா. இன்னும் இந்த தாரே அந்த தாரேன்னு பொண்டாட்டி புருஷன் ஏப்பு காட்டுறீங்களோ ஏப்பு. அவன் எங்க அதை சொல்லி பையன் எங்க அவன் முதல்ல பேசுறானா? பொண்டாட்டி விட்டு ஒரு பொம்பளை பிள்ளையே விட்டு பேச விட்டுட்டு அப்படியே கண்டு காணாம போயிடறானே. அவன் எங்க முதல்ல? எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல 7 நாள் தான். அதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியாதுப்பா. 7 நாள் எனக்கு காசு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டேன். இல்லாட்டி அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணா நல்லா இருப்பேனே. ஒரு வாரத்துல காசு மொத்தமா பெரட்டி தரணும் சொன்னா எங்கிட்ட தான் பெரட்டுறது? வட்டி காசை எப்படியாவது சேர்த்து இருக்கிறத தந்துப்புறம்னே. அதை மட்டும் வாங்கிக்கிறேங்கண்ணே. போனஸ் காசு இன்னும் தரலனே. முதலாளி ஊருக்கு போயிருக்காராம். இந்த தீபாவளி போனஸ்
இவருக்கு மட்டும் கொடுக்கலனே தந்துருவாங்கனே தந்தவனா வட்டி காசு அடைச்சு போறேனே அண்ணே கோவப்படாது என்ன ஏமா சோறு தானே திங்கிறிய வட்டி காசை தருதான் வட்டி காசை நீ தந்த வட்டி காசு எல்லாம் போதுமா முதல்ல வெட்டி விடு முதல்ல உங்களுக்கு இதுவே வேணாம் உனக்கு வரவு செலவே எனக்கு பிடிக்கல நீ முதல்ல கூட்ட பண்ண குடு அடுத்த வாரம் திங்கக்கிழமை வருவேன் காசை கையோட எடுத்து வைக்கல அப்புறம் நடக்கிறதே வேற அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிவிட்டேன் மான ரோசத்தோட வாழணும் அப்படி நினைச்சா பணம் முதல்ல எடுத்து வைக்கணும் இல்லாட்டி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன் எடுத்து போயிட்டானா காத்தாடி இந்த பேச்சில பேசிட்டு போறேன் அடியே என் வீட்டுக்காரி யாரடி அது ஏதோ ஆம்பளை சத்த மாதிரி குரல் வசத்தமா கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன் கிளவி இப்ப யாரு வந்துட்டு போனா என்ன எதுன்னு உண்மையிலே உனக்கு தெரியாது யாருன்னு உள்ள இருக்கிறவளுக்கு எனக்கு என்னடி தெரியும் பூனை என்ன உருட்டுற சத்தம் கேட்டுச்சு அதை வெடுக்கட்டின்னு எந்திரிச்சு உடனே சோத்து பண்ணையில வாய் வச்சிருமா என்னவோன்னு ஆமா யார் வந்துட்டு போனாலும் எனக்கு என்ன தெரியும் எனக்கு அப்படியே கண்ணும் கருத்தும் அப்படியே தெரியுது கிட்டக்க நின்று பார்த்தா தூரமா தெரியுது தூரமா நின்று பார்த்தா கிட்டமா தெரியுது நான் படுற பாடு இப்படி தட்டுல கிடக்கிற சோத்து தள்ளி வாயில வைக்க முடியல தரைய போட்டு பசந்துக்கிட்டு தெரியுறேன் நான் போய் யாருன்னு சொல்றேன் யாரு எது அப்ப இங்க நடந்ததுக்கு இதுக்கு உனக்கு எதுவும் தெரியாது எந்த சம்மந்தமும் இல்ல நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அழுதுகிட்டு தெரியணும் தொண்டராசு வர்றதை பார்த்துட்டு எடுபட்டு வெடுக்கடின்னு ஓடிப்புட்டு இப்ப யாரு என்னன்னு சவுடால் கோஸ்ட்னு கேள்வி வேற கேள்வி அடியே இங்க ரோடி மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுற குடும்பத்திலே நான் பிறக்கல அப்படி குடும்பத்திலே நான் வாக்கப்பட்டு வரல யாருக்கிட்ட கத்துனானா வந்தவன் கத்துவாங்க கத்துன்னு என்னோட கூப்பிடப்படாது என்னோட சொல்லப்படாது கால கையை முறிச்சு கட்டு போட்டு அனுப்பி விட மாட்டேன் 20,000 வாழை கொடுத்துட்டு இப்பதே 2000 தடவை நடந்து வர்றாங்க கேட்டுக்கிட்டு ஆமா எதுக்கு எல்லாத்துக்கும் நானே ஒப்புக்கொண்டுக்கிட்டு நானான்னு தலை நெட்டுக்கிட்டு எதுக்கு நான் கஷ்டப்படுது கிடக்கணும் யார் தொண்டரசத்தை காசு வாங்கினது நீ நம்ம வயது தானே வாங்கினது ஒப்புக்கொண்டுக்கிறேன் யார் வாங்கினீங்களோ பதில் சொல்லி பேசி அனுப்பிக்கிறீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பாக்குறது ஒருத்தர் பழியராயி பதில் சொல்றவங்க ஒருத்தவங்களா என்னமா பண்ணுங்க சோறு ஆக்கல தண்ணி ஆக்கல ஒண்ணு ஆக்கல என்னமா பண்ணிட்டு போங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது அடி ஏன் வீட்டுக்காரி நில்லுபடி அடி நீ தாண்டி கரெக்டா அவங்களுக்கு பதில் சொல்லுவ அடி பாட்ட வலைய போட்டு இப்படி எனக்கு என்ன போறாளே வலை கொதிக்குதா இல்லையா அவ கொதிச்சுல போறா அட இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்றது ஆராரோ ஆரிரரோ தூங்குடி ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஐயோ தூங்கி தொலையடி ஏன்டி இப்படி பண்ணி என் தூக்கத்தை கெடுக்கிற அங்க பத்தியா எப்படி தூங்கிட்டு இருக்காரு ஐயோ கடவுளே எனக்கு எந்த சோதனையை பத்தியலா தூங்கவே முடியலையே அடி தூங்கி தொலையடி கண்ணை மூடுடி ஏய் கண்ணை மூடுறியா இல்லையா கண்ணை மூடுறி கண்ணை குத்து போறேன் நல்ல பப்பல என் தங்க பிள்ளைல என் பட்டு பிள்ளைல சொல்ல பிள்ளைல தூங்குடி கண்ணை மூடுறி அப்படித்தான் பாட்டு பாடவா தூங்குறியா ஆராரோ ஆரிரரோ சப்பா சப்பா ஒரு வழியா தூங்க வச்சு போட்டாச்சு அம்மா இவளை தூங்க வைக்கிறதுக்கு இமயமலை அவசரத்துல போய் ஏறிட்டு இறங்கிடலாம் போலயே அம்மா ஐயோ இந்த ட்ரெஸ்ஸோட கசகலாம் இருக்குது போய் நம்ம காஸ்டியூமுக்கு மாறுவோம் ஆஹா என்ன ஆளு ஒரு மார்க்கமா இருக்கிறா வரட்டு இப்பதான் என்ன ஒரு ஃப்ரீயா இருக்குது எம்மா இந்த புள்ளையில வளர்த்தெடுத்து ஆளாக்குறதுக்குள்ள நம்ம ஊட்டி எலும்பு 2 முறிஞ்சு போயிரும் போலயே புள்ளைய பெத்துக்கிறதா கஷ்டம் பார்த்தா வளர்க்கறது அதை விட ட்ரிபிள் மடங்கு கஷ்டமால இருக்குது நெட்டு குட்டிமா என்னப்பா சேர்ந்துருச்சிய ஏன் முழிச்சியா நீங்க ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை சரி புள்ளத்தாச்சிலையோ குழந்தை பிறந்துருச்சா ஒரு புள்ளக்காரி பொம்பளை ஒரு பச்சை உடம்புக்காரி இப்படி ராப்பகலா தொட்டிங்கையுமா பிடிச்சதோட ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே நிக்கிறாளே கொஞ்சம் அவனுக்கு ஒத்தாசையா இருப்போம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிலாம் இல்ல வந்தவன எனக்கு அந்த மாடமெல்லாக்க கண்ணை முடிக்கிற அப்படியான்னு படுத்துறது யோ ப்ரோஸ் நீ விடுற குறைக்கையில தான் புள்ள தூங்குதே இல்ல அது இல்ல நெட்டுமா ஆபீஸ் என்ன சொல்லுவிய ஆபீஸ்ல வேலை ஆபீஸ்ல ப்ரெஷரு மத்தவங்கள இங்க வெட்டித்தனமா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான் உலகத்துல வேலைக்கு ப்ரெஷர் உங்க தலையில தான் வந்து இருக்கிற மாதிரி பேசுவிய போங்க ப்ரெஸ் சும்மா அதெல்லாம் விடு நெட்டு
இன்னைக்கு ஆளு என்ன போகவே ஆச்சு, ஆளு ஒரு மார்க்கமா இருக்கியே. ஆஹா ஐயோ ப்ரூஸ், அப்படியா இருக்கேன் ரசத்துக்குமா? அந்த புள்ள பார்த்தா பச்சை உடம்ப கறின்னு சொல்லுவாங்களே, அதனால அழகா இருக்கணும். நெட்டுமா, இப்பெல்லாம் உனக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாம கத்துற எல்லாம் உனக்கு இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் டிப்ரெஷன்ல இருக்க. பிள்ளைய தனியா பாத்துக்கிறீல, இனிமே உனக்கு நான் சப்போர்ட் இருப்பேன் சரியா? வா தலையை மசாஜ் பண்ணி விட. மசாஜ் பா பயங்கரமான தலைவலி வெட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் ப்ரூஸ், அப்படிதான். நல்லா ரைட்ல மசாஜ், லெஃப்ட் அப்படியே ரைட்டு வாங்க, அப்படியே சென்டருக்கு வாங்க. இப்ப எப்படி நெட்டுமா இருக்கு? நெட்டுமா என் அழகு பட்டுமா? யோ யோ யோ, என்ன பண்ற? என்ன பண்ற? தள்ளிப்பையா ஐயோ உனக்கு தள்ளிப்பயிர் சொல்லிவிட்டேன். அங்கேயே கையை வச்சுனா கடுப்பாயி போயிடுவேன் பார்த்துக்க. என்ன பண்ண பாக்குறேன்? என்னைய சும்மா கடுப்பாயிருவேன். கடுப்பி தள்ளிப்பையா போயான்னு சொன்னேன். ஐயோ பாட்டெல்லாம் ஒரு மாதிரி பாடுனா. நெட்டுமா என்ன நெட்டுமா உனக்காச்சு? என்ன நெட்டு நோட்டணும்? யோ முதல்ல கையை எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும். கையை எடுன்னு சொன்னேன். ஏய் நெட்டு, ஏன் அப்படி கத்துற? என்ன நெட்டு, உன் கையை தானே நெட்டுறா புடிச்சு பேசுறேன். ஏன் கையை தொட்டதுக்கு இந்த கத்துற? போதும் எல்லாம் போதும். நான் கூட பாசமா பேச வராரு, மசாஜ்லாம் பண்ணி விட வராரு அப்படி நினைச்சா தேவையில்லாதெல்லாம் சும்மா பண்ணிக்கிட்டு திரியிறது. பேசாம போகணும்னு சொல்லிவிட்டேன். நானே உன்னை பத்தி படாத பட்டுக்கிட்டு திரியிறேன்னு இன்னும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து இன்னும் வெளியில வரல. ஒரு ஃப்ரீடம் இல்லாம இப்படி எப்ப பார்த்தாலும் யாரை நோக்கி வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு தெரியாம புரியாம ஒரு புதினா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கிறது. ஜோ ப்ரூஸ், இங்க பாருங்க, புள்ளைய பார்க்கணும். நான் காலிகை வலிக்கணும் அமைக்க விடணும். அதுக்கு மேல எல்லையை தாண்டினிய ஆம்படிதான் சொல்லிவிட்டேன். நான்சென்ஸ் கண்ட்ரி ப்ரூட். நானே ஒன்றை வச்சுட்டு ஒப்பைக்க முடியலையா? இதுல வேற அவங்க குதூகலம் கொண்டாடுறாங்க. குதூகலம் நாங்க கிடைக்கிற கடையில 2வது பேர் அடி போடுறாங்களோ, முடியுமா நம்மளாலாம்? ஒன்றை வச்சுக்கிட்டே நம்மளுக்கு இந்த சீரழிறோம். வனரோசா பொழப்பெல்லாம் என்னத்த சொல்ல பாவம், என்னத்த சொல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும், லைக் பண்ணி போறணும்னு சொல்லிவிட்டேன். சும்மா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம எனக்கு ஓடிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சரியா? அப்போ வரட்டா, நாளைக்கு பார்ப்போம். பாய்.